தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய பயிற்சியாளர் தோழர் கணேஷ் அவர்கள், ஈரோடு கோட்டத்தினுடைய தோழர், முதல் வகுப்பாக கணிதத்தை எடுக்க இருக்கிறார். அவருடைய கணித வகுப்பினை நாம் அனைவரும் உற்று நோக்குவோம், அதை உள்வாங்கிக் கொள்வோம். கணேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கணேஷ். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐடி மாடர்னைசேஷன் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் எடுங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, ஒரு புதிய வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி ஆல்ரெடி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடிலாம் மேக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் லாங் டைம் ஆயிடுச்சு. ஸோ அட் த சேம் டைம் இன்னைக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால 6:40 அந்த 45 6:50 ரேஞ்சு தான் வீட்டுக்கு வந்தேன். வந்து டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ வந்து பின்வாங்க கூடாது. ஸோ கடைசி நேரத்தில் இல்லை சார் கிளாஸ் வேண்டாம், இல்லை கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக 7 o'clock கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அட் த சேம் டைம் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது நம்ம வந்து எல்லாருக்கும் புரியணும். அதாவது இப்போ நம்ம இப்போ ஒரு 100 பேர் இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்கன்னு சொன்னா அந்த 100 பேர்ல ஒரு 20% ஆஃப் மெம்பர்ஸ் வந்து எப்படி இருப்பீங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு ஆல்ரெடி வெல்வர்ஸா இருப்பீங்க, மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லாமே தெரிஞ்சவங்க இருப்பீங்க. ஸோ 10th +2 இப்போ மார்க் எடுத்து வரீங்கன்னா 10th மார்க்கோட மட்டும் இல்லாம +2 இன்ஜினியரிங் முடிச்சு நல்ல ஒரு இதை விட அதிகமான ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம பிஏ எக்ஸாம் எழுதுற ஜிடிஎஸ் தோழர்கள், பழைய தோழர்கள், இல்லை போஸ்ட்மேன் தோழர்கள் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் வந்து வராமலும் இருக்கலாம். ஸோ அதனால வந்து ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையில இருந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதா இப்போ நம்ம போக போறோம். அட் த சேம் டைம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிளாஸ் எடுக்கிற என்கிட்ட ஒரு மெனக்கடல் வந்து இருக்கணும். அப்படி இருந்தாதான் எல்லாத்தையும் வந்து கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இல்லாதனால கொஞ்சம் முன்னாடியே முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நார்மலா வந்து எல்லாருமே ஒரு வேலை செய்யறோம், ஒரு வண்டி ஓடுது, ஒரு வீடு கட்டுறாங்க. ஓகே, இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து நிறைய வந்து ஒர்க் பண்றாங்க, ஒரு பில்டிங் கட்டுறாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், எனி ஒர்க், ஏதோ ஒரு ஒர்க் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஒர்க் வந்து ஒரு கம்பேர் பண்ணணும். இப்போ டக்குன்னு வந்து ஒரு காமனா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருக்கணும். ஒரு வேலை நடந்துருக்குன்னா எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம டக்குன்னு என்ன சொல்லுவோம், ஒரு 40% ஒர்க் முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையில வந்து அந்த வேலையை வந்து 100 பிரிச்சு அதெல்லாம் 40 அப்படின்னா 40% வேலை முடிஞ்சிருக்கு, இன்னும் 60% வேலை வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ மெயினா வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கம்பேர் பண்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்துல இருந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கால்குலேஷன் தான். ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா பர்சன்ட் அப்படிங்கிறது ஃபிராக்ஷன் வித் டினாமினேஷன் வந்து 100, டினாமினேட்டர் வந்து 100 இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பர்சன்டேஜ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஃபிராக்ஷன் இருக்கு. இப்போ 4/5 அப்படின்னு சொன்னா ஒரு ஃபிராக்ஷன் தான் அது. இந்த 4/5 அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 4 என்ன 5 என்ன, ஸோ நியூமரேட்டர் 4ங்கிறது நியூமரேட்டர். இந்த 4 அப்படிங்கறத வந்து நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த 5 அப்படிங்கறத வந்து டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 4 தமிழ்ல வந்து தொகுதி, பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. மேல இருக்கிறத தொகுதினும் கீழே இருக்கிறத பகுதின்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ்ல வந்து நியூ அப்படின்னா நிறைய விதமா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஃபார் டவுன், ஸோ கீழே இருக்குல்ல டவுன், அதனால வந்து கீழே இருக்கிற டி ஞாபகம் வச்சுன்னா டினாமினேட்டர் ஞாபகம் வந்துடும். ஸோ மேல இருக்கிறது நியூமரேட்டர். இன்னும் சில பேர் என்ன படிக்கலாம்னா நியூ நார்த். ஸோ நார்த் மேப்ல வந்து நார்த் மேல தானே இருக்கும், சவுத் கீழே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி N/D அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தமிழ்ல வந்து போடும்போது நம்ம சொல்லும் போது புரிஞ்சிருது, பகுதி அப்படின்னா கீழே இருக்கிறது அப்படின்னு சொல்லி, ஸோ தொகுதி அப்படிங்கிறது மேல இருக்கிறது அப்படிங்கிறது. ஓகே, இந்த 4/5 அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ். இந்த மாதிரி பர்சன்டேஜ் இருக்கும்போது எந்த இடத்துல வந்து டினாமினேட்டர் வந்து 100 அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஸோ அதுதான் பர்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பர்சன்ட். இப்போ எவ்வளவு கிலோமீட்டர் வண்டி ஓடுது அப்படின்னு சொன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 50 கிலோமீட்டர் ஓடுதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 50 கிலோமீட்டர் பெர் லிட்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. 50 கிலோமீட்டர் பெர் லிட்டர். அப்ப அந்த பெர் லிட்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், ஒரு லிட்டருக்கு எவ்வளவு தூரம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்க இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அதேதான், பெர் சென்ட். சென்ட் ஃபார் 100, சென்டம் அப்படின்னா 100, லத்தீன்ல வந்து 100 வந்து சென்டம் சொல்லுவாங்க. பெர் சென்டம் அப்படிங்கிறதா பர்சென்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படின்னு சொன்னா நம்பர் அவுட் ஆஃப் 100, நம்பர் அவுட் ஆஃப் 100 சொல்லலாம் நம்ம.
ஸோ இப்போ இந்த 40 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 40 வந்து என்ன சொல்லலாம், 40/100 அப்படின்னு சொல்லலாம், ஆர் 40% அப்படின்னா த சிம்பிள் பர்சன்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிம்பிள்ங்கிறது இதுதான், உங்களுக்கு நல்லா தெரியும் இது. ஸோ இது இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம்னா, ஆர் 40 அவுட் ஆஃப் 100 அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம்னு சொன்னா அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பட் பார்சியலா அந்த வேலையை முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம பர்சன்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபிராக்ஷன் வந்து அங்கதான் வருது. ஸோ ஃபிராக்ஷன் நம்ம நிறைய டைப் இருக்கு, தெரியும் இல்லைங்களா? ஃபிராக்ஷன் டைப் நீங்க தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருந்தா இதை கொஞ்சம் நம்ம டெப்தா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபிராக்ஷன் டைப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ 4/5 அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா இது தகுப்பின்னம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இதே 5/4 மேல இருக்கிற நம்பர் பெருசாகவும் கீழே இருக்கிற நம்பர் சின்னதாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னா தகாப்பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே 4/8 ஸோ இங்க வந்து நோட் பேட்ல கரெக்டா போட முடியாது. 4/8/5 5/8 அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா அது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனால கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மெயினா பர்சன்டேஜ் வந்து இந்த இடத்துல தான் வரும். இந்த தகுப்பின்னம் சொல்றேன் இல்லைங்களா? ஸோ இங்கதான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் இங்கிலீஷ்ல. இதை வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எல்லாமே 100%க்கு மேல வரும். இந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எல்லாமே பர்சன்டேஜுக்கு 100 அப்படிங்கிறது கீழே வரும். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா கொடுக்குற கேஸுக்கு மேல ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது 100%க்கு மேல வரும். இப்ப நம்ம கன்வர்ஸ் எல்லாம் அடுத்து இப்ப பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். ஸோ இதுதான் இதான் அடிப்படையான விஷயங்கள் ஒரு ஃபிராக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, அதை எப்படி வந்து ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பர்சன்டேஜ் இன்டு ஃபிராக்ஷன். ஸோ சிம்பிளா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பர்சன்டேஜ் இன்டு ஃபிராக்ஷன். ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நார்மலா வந்து நம்ம டக்குனு சொன்னதுதான் 45/100 இருக்குது அப்படின்னு சொன்னா சரி இது எப்படி சார் ஃபிராக்ஷனா மாத்துறது அப்படின்னு சொன்னா நீங்க ஃபிராக்ஷன்ல வந்து ஒரு இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா ஃபிராக்ஷனுடைய ஒரு வடிவம் தான் அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு சேம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டெசிமல், ஃபிராக்ஷன், பர்சன்டேஜ் எல்லாம் ஒவ்வொன்றும் நிறைய லிங்க் வந்து இருக்கு அதுல வந்து. ஓகே, இப்போ வந்து இந்த பர்சன்டேஜ் இப்ப சமூகத்துல பல இதெல்லாம் பார்த்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன். ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி இது கேட்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இந்த பர்சன்டேஜை வந்து நீங்க வந்து ஃபிராக்ஷனா மாத்துங்க 45% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து ஃபிராக்ஷனா மாத்துங்க அப்படின்னு நம்ம கேட்பாங்க. ஸோ ஒரு சம்ஸ் ஒரு கால்குலேஷன் போடுறோம் அப்படின்னு சொன்னா ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் எப்படி போடுறோம் அப்படிங்கிறதா. நீங்க எந்த சம்மா இருக்கட்டும், நீங்க இன்னும் வந்து இன்னும் ஹை லெவல்ல போகிற சம்மா இருக்கட்டும் இல்ல சாதாரண சம்மா இருக்கட்டும், ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் என்னவா மாறுது அப்படிங்கிறது தான். ஈவன் நீங்க சார் ஸ்டெப் சம்லாம் 5 மார்க்ஸ் தானே வரப்போகுது, நாம போடுறது 1 மார்க் தானே, அதுவும் மல்டிபிள் சாய்ஸ் தானே. இதெல்லாம் இருக்கு, நாங்க ஸ்டெப்ஸ் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா எதுவா இருந்தாலுமே ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம். ஸோ படிப்படியா அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு படிக்கட்டே ஏறணும் நம்ம. ஸோ ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆபத்தா போயிடும். அதே மாதிரிதான் மேத்தமெட்டிக்ஸும், ஒரு ஸ்டெப் இன்னொரு ஸ்டெப். நீங்க படிக்கட்டு ஏறும்போது நல்லா பயங்கர ஆரோக்கியமா இருக்கிறவங்க நல்லா வலிமையா இருக்கிறவங்க 2 ஸ்டெப் சேர்த்து போய் ஏறலாம். ஸோ அதே மாதிரிதான் இங்க உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, நல்லா தெரியுதுன்னா ஒரு ஸ்டெப் ஜம்ப் ஆகி அடுத்த ஸ்டெப் டைரக்டா போயிடலாம். பட் ஒரு அடிப்படையில ஆரம்பத்துல இருக்கிறோம், கத்துக்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்து அடுத்த ஸ்டெப் கரெக்டா வச்சுதான் நம்ம போவோம். அப்பதான் நமக்கு வந்து தெளிவா புரியும். சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல வந்து அதுதான் இப்ப அந்த 45% அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் என்னவா மாறும் அப்படின்னு சொன்னா 45/100 அப்படின்னு மாறும். ஸோ கரெக்டா? ஸோ அவ்வளவுதான் ஃபிராக்ஷன் வந்துருச்சு. பட் இந்த ஃபிராக்ஷன் இந்த ஆன்சர் நம்ம கொடுத்துருப்பாங்களா அப்படின்னா ஸோ இது அப்படியே கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்காது. அப்போ இந்த ஃபிராக்ஷனை வந்து என்ன பண்ணணும், ஒரு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னா இது வந்து பின்னமா இருக்கு, இந்த பின்னத்துக்கு வந்து ஒரு சமான பின்னம் அப்படியா கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? ஸோ இது வந்து என்னைக்கும் வந்து ஒரு பின்னத்தை வந்து ஒரு ஃபிராக்ஷனை வந்து ஒரு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா மாத்துறோம் அப்படின்னு சொன்னா இந்த நம்பர்ஸ், ஸோ இந்த டினாமினேட்டர் ஆகட்டும் இல்ல இந்த நியூமரேட்டர் ஆகட்டும், ஸோ மேல இருக்கிற நம்பர் கீழே இருக்கிற நம்பர் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த 2 நம்பரையும் ஏதோ ஒரே நம்பரால ஒன்னு மல்டிப்ளை பண்ணணும், இல்லைன்னா டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேல வந்து ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்றீங்கன்னு சொன்னா கீழே இருக்கிற டினாமினேட்டரையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் அந்த ஒரு சமமான ஒரு வேலை. அது வந்து
ஸோ 100க்கு 45 அப்படின்னா என்ன அர்த்தம்? 200க்கு எவ்வளவு? 90 நம்ம சொல்றோமா? அது எப்படி வந்துச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேருக்கு ஒரு ஆள், 2 பேருக்கு 1 அப்படின்னு சொன்னா 4 பேருக்கு எவ்வளோன்னு கேட்டா நம்ம டக்குன்னு என்ன சொல்றோம்? 2ன்னு சொல்றோம்ல. இது எப்படி வந்துச்சு? அந்த 2 நம்பரையும் மேலே கீழே 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கிடைச்சு. ஸோ 39/45 இருக்கு. அதோடைய சமான பின்னம் ஒரு நம்பர் கொடுத்தா நான் டக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ மேல ஒரு நம்பரை 2ஆலையும் கீழே இருக்கிற நம்பர் 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும்னா அதுக்கு சமமான பின்னம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்ப அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம டக்குன்னு பார்க்கும்போது நம்பர் ஈஸியா இருக்கலாம். பட் எக்ஸாம்ஸ்ல எப்படி வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா இதை வந்து ரெடியூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். என்னைக்குமே ஒரு ஃபிராக்ஷன் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல நீங்க எக்ஸாம்ல படிச்ச காலத்துல வந்து ரெடியூஸ் பண்ணி எழுதுவோம் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதுவோம். பட் இங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய 4 ஆன்சர்ல எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அது ரெடியூஸ்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல கிடையாது. இன்னும் 45/100க்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஃபிராக்ஷன் இது அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அங்க வந்து நீ இப்படி கூட கொடுத்துருக்கலாம் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஆன்சர் நான் சொல்றேன். எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்படி ஒரு ஆன்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல எந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா ஆன்சருமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ 19/200 அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க? மேல 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க, கீழையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ 9/20 அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஸோ என்ன பண்ணிருக்காங்க? மேல 45 வந்து 5ஆல டிவைட் பண்ணிருக்கிறோம், கீழே வந்து 5ஆல டிவைட் பண்ணிருக்கிறோம். 18/40 அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஸோ 9/20 ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் தான் 80/40. அப்போ 45/100 3 ஆன்சருமே வரும். ஸோ இந்த மாதிரி எந்த ஆன்சர் வேணாலும் இருக்கலாம். அப்ப நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஸோ கரெக்டா இதை வந்து இதோட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ மோஸ்ட் காமன்லி வந்து ரெடியூஸ்டு ஃபிராக்ஷன், அதோடைய ரெடியூஸ்டு ஃபிராக்ஷன் தான் ஆன்சரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 45/100 அப்படின்னா சில விஷயம் நான் புரியறதுக்காக சொல்றேன், கன்ஃபியூஸ் பண்றதா நினைக்காதீங்க. அப்பதான் நம்ம நிறைய மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன் ஆகி கிளியர் ஆகும். அப்பதான் எப்படி சம்ஸ் கொடுத்தாலும் நம்ம போட முடியும். இப்போ நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரூலிங்ஸ் படிக்கிறோம், இல்ல வந்து நீங்க மத்தது படிக்கிறீங்க. இப்போ நான் ஐடி மாடர்னைசேஷனே நானே கிளாஸ் எடுத்து அதுவே நீங்க படிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா நான் வந்து சொல்றதை நீங்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பட் இங்க வந்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகி கிளியர் ஆகணும். அப்பதான் அந்த ரொம்ப கிளியரா நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ கன்ஃபியூஷன் அதுக்காக சார் எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே சார் அப்படிலாம் பயந்துக்காதீங்க. சொல்றேன், ஒருவேளை ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லும் போது கன்ஃபியூஷனா இருக்குன்னா அதை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை, அதை கிளியர் பண்ணிக்கணும். ஸோ மற்ற எல்லா சப்ஜெக்டா இருந்தாலும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோக்கு மார்க் எடுக்கலாம். பட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படிங்கிறத கூட எவ்வளவுக்கு எவ்வளவு புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இந்த சம்மு இப்போ ஐடி மாடர்னைசேஷன் 10 கொஸ்டின்ஸ் வருதுன்னா இந்த 10 கொஸ்டின்ஸ் நீங்க 10க்கு 10 எடுத்துடலாம் சொன்னது போனா. ஆனா மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து என்னதான் நம்ம கிளாஸ் எடுத்தாலும் அந்த இடத்துல நீங்க எப்படி அட்டன் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப் வருதா, எப்படி இருந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதனால இதை கொண்டு வந்திருக்கிறாங்க, அவர் எதை சொன்னாங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்லாம ஏன் வந்துச்சுன்னு நாமளே கேள்வி கேட்டு நம்மளே அதை கிளியர் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் டைம்ல எந்த ஒரு டவுட்டும் வராது. ஈஸியா அந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இந்த 45/100 அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணலாம்? ஒரு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் வருது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ரெடியூஸ் பண்ணலாம். நீங்க அந்த ஆன்சர்ஸை பாக்குறீங்க டிஃப்ரெண்டா இருக்குது, அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இப்போ 45/100 நார்மலா என்ன பண்ண போறோம்? நீங்க 4 ஆப்ஷன்ஸ் விட்டுறலாம். ஒரு நார்மலா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப மேல 45 இருக்கு, கீழே வந்து 100 இருக்கு. அப்ப இந்த 45/100 இந்த 2 நம்பரும் எந்த நம்பரால காமனா டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா HCF கிளிவரவே நினைக்கிறேன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீசிமா அப்படின்னா தமிழ்ல வந்து அது LCM. மீபோவா மிகப்பெரிய வகுத்தி. தமிழ் நிறைய ஞாபகம் இல்லை, தமிழ்ல தான் படிச்சோம் இருந்தாலும் கரெக்டா ஞாபகம் இல்லை. பசங்களுக்கு அப்பப்போ சொல்லும் போது இந்த LCM HCF அப்படிங்கிறது நல்லா ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ வந்து LCM HCF தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ 45/100 இருக்குன்னா
நீங்க டக்குன்னு சொல்லிடலாம் சார் 2 நம்பர் 5ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய நம்பரா வந்து இருக்குது அப்படின்னு சொன்னா எப்படி டிவைட் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எக்ஸ் இந்த இடத்துல 5 வருது. அப்போ 45ல எத்தனை 5 இருக்கு? 9 5s டிவைட் பை 100ல எத்தனை 5s இருக்கு? 20. ஸோ அடிப்படையா நமக்கு வந்து எந்த சம்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியும் அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் நல்லா தரவா இருக்கணும். அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் நோ இஷ்யூ இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பா வந்து எல்லாரும் பண்ணிடுவோம். ஏதாவது சப்ஸ்ட்ராக்ஷன்ல திடீர்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அப்படி எடுத்து அந்த மைனஸ் பண்ணி எழுதும் போது ஒரு தப்பு பண்ணிடுவோம். ஸோ அந்த இடத்துல அலர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ஸ் வந்து டேபிள்ஸ் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம டக்குன்னு போட முடியும். ஸோ டைமிங் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாத நேரத்துல. ஸோ அதனால வந்து இந்த டேபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. சரி, மறுபடியும் சொல்றேன் சார், டேபிள்ஸ் எல்லாம் சொல்றீங்களே, ரொம்ப அடிப்படையா சொல்றீங்களே, எல்லாம் இல்லை, எல்லாருக்குமே பொதுவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து 5 டேபிள் நம்ம நல்லா தெரிஞ்சதுனால 5 9 5 9 5s are 45, 20 5s are 100 அப்படின்னு போட்டோம். ஸோ இந்த 9/20 இதுக்கு மேல ரெடியூஸ் பண்ண முடியுமா ஃபர்தர் அப்படின்னு சொன்னா முடியாது. ஸோ இது ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒன்னா தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேல எந்த ஒரு ஃபேக்டரும் இருக்காது. ஸோ 3 வந்து ஃபேக்டரா 9க்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் 20க்கு வந்து கிடையாது. அப்போ வந்து 2 வந்து ஃபேக்டர் வந்து 20க்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் 9க்கு கிடையாது. அப்போ இதுக்கு மேல அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்போ பர்சன்டேஜ் இன்டூ ஃபிராக்ஷன் அப்படிங்கிறதுல இந்த 45/100 அப்படிங்கிறது 9/20 நின்றோம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ரைட். ஸோ இது ஒரு மெத்தடு. இப்போ பாருங்க, இப்போ வந்து 145% இது கொடுக்க பாருங்க, 148. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? 148 டிவைட் பை 100. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? 148 டிவைட் பை 100 அப்படின்னு சொன்னா ரெண்டுமே ஈவன் நம்பர். அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 2ஆல டிவைட் பண்ணலாம். ஸோ என்னைக்குமே பாருங்க, ஈவன் நம்பரா இருக்குது அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணுங்க. இன்னும் நம்ம அட்வான்ஸா இருக்கிறோம், ஈஸியா தெரியுதுன்னா டக்குன்னு டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க 2ஆல டிவைட் பண்ணுவோம். 148 அப்படிங்கிறது எப்படி டிவைட் பண்ணலாம்னா 7 times 14, ரிமைனிங் எதுவும் கிடையாது, 4 times 8, 74 டிவைட் பை இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, அதுல பாதி 50. ஸோ எகைன் ரெண்டுமே ஈவன் நம்பர். ஸோ மறுபடியும் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொன்னா 7 எத்தனை 3 2 இருக்கு, 3 times 2 இருக்கு, 3 டைம் தமிழ்லயே சொல்றேன், 3 டைம் வந்து 2 இருக்கு. ஸோ 3 2 6, அப்போ 7 அங்க இருக்கு. ஸோ நான் ஈஸியா அடிக்கிறதுக்காக சொல்றேன். நீங்க வந்து நல்லாவே எனக்கு தெரியுது சார் 37 அப்படின்னு சொன்னாலும் நல்லாவே தெரியும் சார்னாலும் அந்த 74 வந்து நீங்க தனியா எழுதி டிவைட் பண்ணாம இங்கேயே டிவைட் பண்ற மாதிரி நான் சொல்றேன். 74% எடுத்துக்கோங்க. 7 3 times 2 இருக்கு, மீதி அங்க 1 இருக்கு, அந்த 1 அப்படியே இங்க எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா 14 அப்படிங்கிறதுல மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ 7 times. ஸோ இங்க 50ல பாதி 25 எடுத்துக்கலாம். இல்ல வந்து 50 வந்து 5 இருக்குங்களா, எத்தனை டைம் 2 இருக்கு, 2 times இருக்கு, 2 times 4, அப்போ ரிமைனிங் 1. ஸோ 1 என்ன ஆயிரும்? 0 10. ஸோ 5 times 37/25. சரிங்களா? ஸோ இதுக்கு மேல ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா பண்ண முடியாது. பட் இந்த ஆன்சர் இல்லை, நீங்க தேடுறீங்க, இந்த ஆன்சர் இல்லை அந்த இடத்துல. ஸோ அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆன்சர் இருக்கு. ஸோ என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னா 1. ஆக்சுவலி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் நீங்க எழுத முடியல. ஸோ நான் இப்படி எழுதுறேன் 1 12/25 அப்படின்னு சொல்லி இருக்கு. நீங்க 37/25 ஆன்சர் நீங்க தேடுறீங்க, கிடைக்கல. பட் 1 12/25 ஆன்சர் இருக்கு அப்படின்னா இந்த ஆன்சர் கரெக்டா தருப்பா அப்படின்னா கரெக்ட். ஸோ இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுக்கு மேல என்னால ரெடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறுத்தும் போது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்குது அப்படின்னு சொன்னா இட் மே பி கன்வெர்டட் இன்டு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். தகா பின்னத்தை கலப்பு பின்னமா நம்ம என்ன பண்ணலாம்? கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதுதான். ஸோ அடுத்த டைம் போர்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க எல்லா நம்பர்ஸும் வந்து நோட் பேட்ல போர்டில் எழுதுறது கஷ்டம். ஸோ ஓகே. ஸோ 37 வந்து 25ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எத்தனை 37 எத்தனை 25 இருக்கு? ஒரு 25 இருக்கு. ஸோ அது 1 ரிமைனிங் அப்படிங்கிறது மேல வந்து போட்டுக்கணும் நியூமரேட்டர்ல, அந்த டிவைடரை வந்து கீழே டிவிஷன்ல போட்டுக்கணும், டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபிராக்ஷன் இருக்கான்னு தெரியல நமக்கு சிலபஸ்ல. ஓகே, இருந்துச்சுன்னா அதில் பார்க்கலாம். ஸோ 1 12/25 அப்படிங்கிறது எழுதலாம் நம்ம. ஸோ இந்த ஆன்சர் இருக்குன்னா இந்த ஆன்சர் நம்ம வந்து செலக்ட் பண்றோம். இங்க 37/25 காணமேனு தேடிடக் கூடாது. ஓகேங்களா? ஸோ இது 1. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் இன்டூ ஃபிராக்ஷன். இப்போ ஃபிராக்ஷன் கொடுத்துட்டாங்க, ஃபிராக்ஷன் இன்டூ பர்சன்டேஜ். சரி, எப்படி பண்றது? ஒரு நம்பர் ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு கன்வெர்ட் இன்டூ பர்சன்டேஜ் அப்படி மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அடிப்படை தான், இன்னும் கொஞ்சம் போக போக அட்வான்ஸ்டா நமக்கு வரும். ஓகே, இப்போ வந்து
45 by 35 60 இப்படி கொடுத்துட்டாங்க. இதை வந்து கன்வெர்ட் பண்ணுங்க, பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஒன்று போடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து 45 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லும்போது டிவைட் பை 50 அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம என்ன சொல்லிருக்கிறோம் ஆல்ரெடி, பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா டினாமினேட்டர் 100 இருந்துச்சுன்னு சொன்னா மேல இருக்கிற நியூமரேட்டரை எழுதி பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு விடலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து பர்சன்டேஜ். அப்ப இங்க டினாமினேட்டர் என்னவா இருக்கு? 50 இருக்கு. அப்ப இந்த 50 வந்து என்னவா மாத்தணும்? 100 மாத்தணும். அப்ப இந்த 50 100 மாத்தணும்னா என்ன நம்பரால மல்டிப்ளை பண்ணணும்? ஸோ சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரா மாத்தணும். அப்ப இந்த மல்டிப்ளை தான் பண்ணி ஆகணும். அப்போ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரா மாத்தணும்னு சொன்னா டிவிஷன் பண்ணலாம். இப்ப சின்ன நம்பரை பெரிய நம்பரா மாத்தணும். ஏன்னா நமக்கு 100 வரணும், டினாமினேட்டர் 100 வரணும். அப்ப அந்த 50 அப்படிங்கிறத எதால மல்டிப்ளை பண்ணா 100 கிடைக்கும்? இன்டூ 2. அப்போ வந்து மேலே என்ன பண்ணணும்? ஸோ மேல மீன்ஸ் அந்த நியூமரேட்டர் என்ன பண்ணணும்? அங்கேயும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். சம்டைம்ஸ் டக்குன்னு 45 by 100 அப்படின்னு போட்டா அது ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா 50க்கு 45 மார்க் எடுக்கிறதும் 100க்கு 45 மார்க் எடுக்கிறது ரெண்டு ஈக்குவலா இல்ல இல்லையா? ஸோ கண்டிப்பா ஈக்குவல் இல்லை இல்லையா? அப்படி தப்பு. டக்குன்னு நமக்கு தோணக்கூடாது. கீழே 2ஆல மல்டிப்ளை பண்றோம்னு சொன்னா மேலையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போதான் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ மேல மல்டிப்ளை பண்ண 2ஆல மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 90. கீழே 50 2ஆல மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 100. அப்போ 90 by 100 அப்படிங்கிறது என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா 90% அப்படின்னு வந்துடும். ஸோ இதை ஃபிராக்ஷன் இன்டு பர்சன்டேஜ். ஓகே, இப்போ இப்படி கொடுக்குறாங்க. $45 டிவைட் பை 60 கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 45 டிவைட் பை 60 அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். இது நிறைய வழிகளை போடலாம், இருந்தாலும் நான் ஒரு எளிமையான வழியை நான் சொல்றேன். இப்போ வந்து 60 வந்து 100 நம்மளால மாற்ற முடியாது, டக்குன்னு மாற்ற முடியாது. மாத்துறதா இங்க நம்ம வேலை. பட் ஒரு சம்மை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா நம்ம திங்க் பண்ணா டக்குன்னு போட்டுடலாம். பட் இல்ல வேணாம் சார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னீங்க தான் 4 படிக்கட்டு தாண்ட வேணாம்னு சொல்லிட்டீங்களே, ஏன்னா நான் முத படிக்கட்டே தாண்டுறேன், படிக்கட்டு தாண்டிறேன், 4 படிக்கட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தாண்டிக்கிறேன் அப்படின்னு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா 4 படிக்கட்டு தாண்ட நிறைய பேர் இருக்கலாம் கிளாஸ்ல. இருந்தாலும் 1 by 1 பண்றவங்களுக்கு நம்ம சொல்லலாம். இப்போ இது என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா ரெடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எவ்வளவுக்கு முடியுதோ அவ்வளவுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ரெடியூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 45 டிவைட் பை 60 இதை 2ஆல டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. போத் ஆர் ஈவன் நம்பரா அப்படின்னா இல்ல. ஸோ ரெண்டுமே வந்து ஒன்னு வந்து ஒற்றையன், இன்னொன்று வந்து இரட்டையன். ஸோ அப்போ வந்து ரெண்டுமே வந்து ஈவன் நம்பர் கிடையாது. அப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, இது 5 0. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 5ஆல டிவைட் பண்ணலாம் ரெண்டு பக்கமும், மேலையும் கீழையும். ஸோ நம்ம என்ன சொன்ன மாதிரி இப்போ நம்ம 60 வந்து 100ஆ மாத்துறது தான் நம்ம முயற்சி. பட் 60 டைரக்டா 100ஆ மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ரெடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்றோம். எந்த அளவுக்கு நம்ம அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கும். ஸோ அடிச்சு எழுதுறது அப்படி நீங்க படிச்சிருப்பீங்க. 45 by 60 இருக்குதுன்னு சொன்னா அப்படியே டைரக்டாவே அடிக்கலாம். ஸோ 45ல எத்தனை 5 இருக்கு அப்படின்னா 9 5s இருக்கு. 60ல எத்தனை 5s இருக்குன்னா 12 5s இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதணும்னா நம்ம ஈஸியா இருக்கும். இல்ல நீங்க தனியா அடிச்சு போட்டாலும் சரி, இல்ல வந்து டிவைஸ் பை 45 டிவைட் பை 9, 60 டிவைட் பை 45 டிவைட் பை 5, 60 டிவைட் பை 5 அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டாலும் சரி, இன்னொரு படிக்கட்டுக்குள்ள ஒரு படிக்கட்டு வச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, எப்படி புரிஞ்சுட்டாலும் ஓகே. ஓகே, ஸோ இந்த 9 by 12 இன்னும் ரெடியூஸ் பண்ண முடியுமா? இப்ப 12 100 பண்ண முடியுமா? பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி பார்ப்போமே. ஓகேவா? இப்ப ரெண்டுமே வந்து 2ஆல மல்டிப்ளை ஆகுமா, டிவைட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஸோ 9ஆல டிவைட் ஆகும், 3ஆல அடுத்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகுமா? எஸ் ஆகும். 9ல எத்தனை 3 இருக்கு? 3 times. 12ல எத்தனை 3 இருக்கு? 4 times. அப்ப 3 by 4. ஓகேவா? சோ இந்த 3 by 4 வந்துருச்சு. சோ இது வந்து ரெடியூஸ்ட் ஃபிராக்ஷன். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா பர்சன்டேஜா மாத்த போறோம். சோ இந்த 60 100 மாத்த முடியுமா அப்படின்னு சொன்னா மாத்தலாம். பட் இருந்தாலும் டைரக்டா நம்பர் இல்லாதனால அடுத்து நம்ம என்ன பண்றோம்? 9 by 12 பார்த்தோம். இந்த 12 100 டேபிள்ல இருக்கா? 12th டேபிள்ல 100 இருக்கா அப்படின்னா இல்ல. அதனால நம்ம இன்னும் ரெடியூஸ் பண்றோம். 3 by 4 கொண்டு வந்துட்டோம். இந்த 3 by 4 வந்து இப்ப இந்த 4 வந்து 100 பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா எஸ் பண்ணலாமா? பண்ணலாம். எத்தனை டைம்? 3 by 4 இன்ட்டு
3/4 400. நீங்க இது எப்படி சார் நாங்க இதை புரிஞ்சுக்கிற நம்பர் 4 இருக்குன்னா எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. 6, 8 அந்த மாதிரி வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. 100 வந்து 60 டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னா 100 டிவைட் பை 60 ரிமைண்டர் வரும். அப்ப பண்ண முடியாது. 100 12 டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா ரிமைண்டர் வரும். 100 4 டிவைட் பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். 100 4 டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? 25 ஆன்சர் வரும். அப்ப மேலையும் கீழே 25 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3/4 வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா 4 வந்து 100 மாத்தணும் அப்படிங்கறத நம்ம எய்மு. அப்போ 4 எதால மல்டிப்ளை பண்ண 100 ஆகும்னா 25 மல்டிப்ளை பண்ண 100 ஆகும். அப்போ அட் த சேம் டைம் மேலையும் 100 மல்டிப்ளை பண்ணணும். சரி, 25 மல்டிப்ளை பண்ணணும் இன்டு 25. ஸோ கீழே வந்து நான் இங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டா இல்லை. ஸோ நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்ல வரேன்னு நான். சரிங்களா? மேலையும் 25 மல்டிப்ளை பண்ணணும், கீழையும் 25 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 325 are 75 டிவைட் பை 425 are 100. ஸோ 75 by 100. சார் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆன்சர் இருந்துச்சுன்னா 75 by 100 இருந்துச்சுன்னா அது தப்பான ஆன்சர். ஸோ வந்து அது ஃப்ராக்ஷன்ல தான் இன்னுமே இருக்கு. ஸோ 75% அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். அல்லது 75% கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி டேஷ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 75 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 75 by 100 கொடுத்துக்கிறாங்க, 75% இல்லைன்னா 75 by 100 இஸ் கரெக்ட் ஆன்சர். 75 by 100 கொடுத்து 75% கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது 75% அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். ரெண்டு ஆன்சர் ஒரே மாதிரி இருந்தாலும் விச் இஸ் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து 75% அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட்டா மாத்துறது, கன்வெர்ட் இன்டு பர்சன்டேஜா மாத்துறது. ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கு, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா வந்திருக்கு. $25 divided by 12 இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? 25 divided by 12. ஸோ இந்த 200 வந்து 12 மல்டிப்ளை பண்ணணும். 12 வந்து 100 மாற்றணும். எப்படி மாத்துறது அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணவே முடியாது சார். எங்க சார் ரெடியூஸ் பண்றது? அவ்வளோதான் சார், இது உண்மை இல்லை. ஸோ இதையே வந்து ரெண்டு வகையில நம்ம வந்து கொண்டு போகலாம். இந்த 25 டிவைட் பை 12 வந்து நாம ரெடியூஸ் பண்ணினா முடியவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இதை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தி கூட நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். இல்ல வந்து அப்படியே டைரக்டா நீங்க பாருங்க 100ல எத்தனை 25 இருக்கு. நீங்க வந்து இந்த இடத்துல வந்து டெசிமலா கூட எடுத்து கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஒரு நம்பர் மேனங்கிலையும் மல்டிப்ளை பண்றோம்னு சொன்னா அது எல்லாமே ஹோல் நம்பரா தான் இருக்கணும், முழு எண்ணா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்க டெசிமல் பாயிண்ட்லயும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ 100ல வந்து எத்தனை 12 இருக்குது? 100 டிவைட் பை 12 எத்தனை 12 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 6 12s are 72, 7 12s are 84, 8 12s are 96, ரிமைனிங் 4, ஸோ 40 வரும். ஸோ இது வந்து எக்ஸாக்டா வராது. ஓகே, நம்பர் இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் 1/12 1/12 பாயிண்ட்ல வரும் பர்சன்டேஜ். சரி, பரவாயில்ல, நம்பர் எடுத்துட்டோம். ஸோ இப்படி நம்பர் கேட்டால் அப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஓகே, கண்டுபிடிப்போம், ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுங்க. 2 times 2 12s are 24, ரிமைனிங் வந்து 1 வரும். ஸோ 1 டிவைட் பை 12 இந்த மாதிரி வரும். அப்போ இந்த 2 அப்படிங்கிறது 200% ஹோல் நம்பர் 2 இருக்கு இல்லைங்களா? அது 200% மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா வந்து நீங்க வந்து பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க இருக்கிற ஹோல் நம்பர் வந்து நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இங்க 1/12 வந்துருக்குல்ல. இப்போ இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு டெசிமல் பார்த்துட்டு பார்க்கும்போது இது புரிஞ்சிருக்கும். சாரி, இந்த மாதிரி வேண்டாம், அப்படியே போய்க்கலாம். 100 டிவைட் பை 12 100ல எத்தனை 12 இருக்கு அப்படின்ற மாதிரி போய்க்கலாம். 8 12s are 96, ரிமைனிங் 4, 3 12s are 36, ரிமைனிங் 4, 3 3 இந்த மாதிரி வரும்.
இது வந்து பர்சன்டேஜா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். டிவைசல் வந்து எக்ஸாக்டா 100 வந்துச்சுன்னா தான் நம்ம பர்சன்டேஜா எடுக்க முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம அடுத்து மூவ் ஆயிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து எக்ஸாக்ட்லி 100 வந்துச்சுன்னா தான் அந்த பர்சன்டேஜ் எடுக்க முடியும். ஏன்னா அது வந்து ரிமைன்சஸ்ட் வந்து ஃபிராக்ஷனா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து என்ன பார்க்கலாம்னா பர்சன்டேஜ் வந்து ஃபிராக்ஷனா பண்றது பார்த்துட்டோம். இப்போ வந்து பர்சன்டேஜ் வந்து டெசிமலா பண்றது. பர்சன்டேஜ் டெசிமலா பண்றது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். பர்சன்டேஜ் டெசிமலா மாத்துறது. ஸோ 45 டிவைட் பை 100 இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஸோ என்னைக்குமே பாருங்க 1/100 அப்படிங்கன்னா 10th அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 1/100 அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இது வந்து 100th அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா 100th அப்படிங்கிறதே வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா 100th அப்படிங்கிறதே வந்து 1/3/100 பர்சன்ட் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம். ஆக்சுவலி வந்து கீழே வந்து 1100 இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 100th அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து 100th அப்படின்னு சொல்லி சொன்னா 1 வந்து மேல இருக்கு, 100 வந்து கீழே இருக்குன்னு அர்த்தம். ஸோ 45/100 அப்படின்னு சொன்னா 45/100th. சரி, வந்து அர்த்தம் அப்படித்தான். அப்போ வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறதும் 100th அப்படிங்கிறதும் ஏறக்குறைய சேம் மீனிங் தான் இடத்துல வரும். ஓகேங்களா? ஸோ இது இப்போ இதை வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் அப்படிதான். இப்போ 45 டிவைட் பை 100 இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா 45 ஒரு 0 இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு டிஜிட் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகணும். ஒரு டிஜிட் ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகணும். ஸோ மோஸ்ட்லி 100 இருக்கு கீழே இருக்குன்னு சொன்னா நீங்க 2 டிஜிட்ஸ் தள்ளி வந்துக்கலாம். ஸோ பர்சன்டேஜை வந்து நீங்க வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நம்ம கீழே வந்து என்ன இருக்கும் 100 அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ அப்படி 100 இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா 2 டிஜிட்ஸ் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 டிவைட் பை 100 இருக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் 0.05. 2 டிஜிட்ஸ். ஸோ இங்க ஒரு டிஜிட் தான் இருக்கு, இன்னொரு டிஜிட் இல்லைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு 0 வந்து அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0.05 வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 125 டிவைட் பை 100 வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். 125 100 என்னவா இருக்கலாம். ஸோ 2 டிஜிட்ஸ் 1.25. ஸோ அவ்வளோதான். 245 டிவைட் பை 100 செய்யலாம். ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே 100 தான் நமக்கு வரப்போகுது. ஸோ 2.45. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து டெசிமல் வந்து பர்சன்டேஜா மாத்துறது. டெசிமல் வந்து பர்சன்டேஜா மாத்துறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 0.25 இருக்கு. ஸோ இது வந்து 100th தான் இது ஆக்சுவலி. ஸோ வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இது ஈக்குவல் டு இதுக்கு அர்த்தமே வந்து ஈக்குவல் டு 25/100 தான். சைஸ் 25%. ஓகேங்களா? இப்போ வந்து இப்படி வந்திருக்கு 0.7. இப்போ 0.7 அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு டெசிமல் வந்து ஒரு டிஜிட் தான் இருக்குது அப்படின்னு சொன்னா ரைட் சைட்ல வந்து இப்போ வந்து பாருங்க 145.25689 இப்படி இருக்கு. ஸோ 1/10 நீங்க காலம் சொல்லுவீங்களா, இந்த நம்பர் மட்டும் நோட் பண்ணுங்க. இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இருக்கிற நம்பர்ல எல்லாம் டெசிமல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இது எப்படி படிப்போம், இதை 145 இந்த லிசன் நல்லா பாருங்க. டெசிமல்ல வந்து பர்சன்டேஜ் டெசிமலா மாத்திரம் ரொம்ப சிம்பிள். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு அடிப்படையான இது நம்ம சொல்லணுமேங்கிறதுக்காக பர்சன்டேஜ் இன்டூ டெசிமல் இன்டூ பர்சன்டேஜ் டெசிமல் சொல்லிட்டோம். பர்சன்டேஜ்னா கீழே 100 தான் வந்திருக்க போகுது. அப்போ 100 இருந்தால் 2 டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி வச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது சரிங்களா? அது ஒரு பெரிய வேலையே இல்லை. ஸோ டெசிமல்ல பர்சன்டேஜா மாத்துறது டிஃபரெண்டா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, அப்போ வந்து டெசிமல்னா என்ன நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெசிமல் அப்படிங்கிறது வந்து ஸோ இது ஒரு நம்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ஹோல் நம்பர்னு சொல்லுவோம். பாயிண்ட்டுக்கு ரைட் சைட்ல இருக்கிறத வந்து டெசிமல்னு சொல்லுவோம். தசம எண் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து முழு எண் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி படிப்போம், 145.25,689 பெரிய நம்பராக அப்படி சொல்றோம். ஒருவேளை இப்படிதான் இருக்குது.
145.25 அப்படின்னு சொல்லுவோம்னா அப்படி சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? 145.25 அப்படிதான் சொல்லுவோம். இங்க எத்தனை நம்பர் வந்திருந்தாலுமே அந்த ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் சொல்லுவோம். 145.251456 அப்படிதான் படிக்கணும். 145.25 2,51,456 அப்படி இதை படிக்கக்கூடாது. சரி, என்ன அர்த்தம்னு சொன்னா இந்த லெஃப்ட் சைடு எல்லாமே வந்து எப்படி டிஜிட் சொல்லுவோம்னா ஒன்ஸ், இந்த 5 வந்து ஒன்ஸ், 4 வந்து 100, இது வந்து 1000, சாரி 10, ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000 அப்படி போகும். ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் எப்படி போகும்னு சொன்னா 10th, 100th, 1000th. இங்க நான் சொன்னேன் இல்லைங்களா 2 டிஜிட்ஸ் இருக்குன்னு சொன்னா இட் இஸ் 100th அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி போகும் 4500. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி வரும்னா இந்த 2க்கு மட்டும் என்ன அர்த்தம்னா 2/10 0.251456 இருக்குது அப்படின்னு சொன்னா இது எப்படி எழுதலாம்? 145.5 இதே எடுத்துக்கோங்க. 145 அதாவது 1 into 100 அது பிளஸ் பிரிச்சு எழுதுறேன் 4 into 10. இந்த 5 என்ன எழுதுவோம்? 5 into 1. கரெக்டுங்களா? ஸோ 100, 4 10s, 5 1s. ஓகேவா? பிளஸ் இந்த பாயிண்ட்டுக்கு போல பிளஸ் வைக்கிறேன். பட் என்ன அர்த்தம்னு சொன்னா இதுக்கு பின்னாடி 2 டிவைட் பை 10 இப்படி வரும். 2/10 பிளஸ் இந்த 5 என்ன ஆகுனா 5 டிவைட் பை 100 இப்படி வரும். பிளஸ் இந்த 1 என்ன ஆகும்னா 1 டிவைட் பை 1000 பிளஸ் இந்த 4 என்ன ஆகும்னு சொன்னா 4 டிவைட் பை 10,000. ஸோ 4 0. ஸோ இப்போ என்ன ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த பக்கம் வரும்போது இது டிவைட் பை 10, டிவைட் பை 20, இந்த 5 வந்து இந்த 1 வந்து டிவைட் பை 30, இந்த 3 டிஜிட்ஸ் தள்ளி வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த 4 வந்து டிவைட் பை 4 zeros, 1 4 zeros, வெறும் 4 zeros இல்லை. இந்த 5 இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல வந்து 5 டிவைட் பை 1 2 3 4 5 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ 1 5 zeros. ஸோ இந்த மாதிரி தான் டெசிமல் அப்படிங்கிறதோட எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல 0.5 அப்படி இருக்குன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம டக்குன்னு தெரியும் இல்லையா? இந்த பக்கம் 0க்கு இந்த பக்கம் பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் ஹோல் நம்பர் இல்லை, வெறும் 0 தான் இருக்கு. அப்போ இது வந்து 7 டிவைட் பை 100 10 எழுதலாமா? 7 டிவைட் பை 10. இது 0.07 வந்திருக்குதுன்னா எப்படி எழுதுவோம்? ஸோ இங்க 2 டிஜிட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி 07 டிவைட் பை 07 அப்படிங்கிறது 100 அப்படின்னு வரும். இட் இஸ் ஈக்குவல் டு 7 டிவைட் பை 100. கரெக்டுங்களா? ஏன்னா 2 டிஜிட்ஸ் தள்ளி போயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எழுதுவோம். இதே மாதிரி 0.007 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன எழுதுவோம்? 007 டிவைட் பை 1000. தட்ஸ் ஈக்குவல் டு 7 by 1000. 0.008 சார் புரிஞ்சுச்சு சார், போதும் சார் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் பரவாயில்ல. 008 டிவைட் பை 1000 இன்னொரு அந்த 10,000. தட் இஸ் ஈக்குவல் டு 8 by 10,000. 4 zeros. 10,000 சொல்லணும், 4 zeros 10,000 சொன்னீங்கன்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் டெசிமல் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிக்கலாம். அப்போ இந்த இதுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த டெசிமலை வந்து பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க டினாமினேட்டர் என்ன வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 0.7 அப்படின்னு இருக்கும்போது அப்போ 7/10. இப்போ 7/10 அப்படிங்கிறத வந்து நீங்க ஒரு ஃபிராக்ஷனா எடுத்துக்கோங்க. இங்க டினாமினேட்டர் என்ன 10. அப்போ இந்த 10 வந்து பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணுமா? அப்போ 10 எதால மல்டிப்ளை பண்ணா நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ 7/10 அப்படிங்கிறது மல்டிப்ளை பண்ணும்போது 10 வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணா 100 கிடைக்கும். அப்போ இன்ட்டு 100 மேலையும் அதே இன்ட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும், கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். சாரி 10 மேலையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும், கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்? 7 into 10 70 டிவைட் பை 10 into 10 100. ஸோ இது ஆன்சரா அப்படின்னா இது ஆன்சர் இல்லை, 70% அப்படிங்கிறதா ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ இப்படி கொடுத்துக்கிறாங்க 1.257 இப்படி கொடுத்துக்கிறாங்க 25 எப்படி கொடுத்துறாங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 1 + 2/100 + 2/10 + 5/100. இதை இன்னொரு வகையில் எழுதலாம். ஸோ எப்படி எழுதலாம்னு சொன்னா 1 + 25/100. கரெக்ட் தானே? ஸோ எப்படி சார் இது கரெக்டாக ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 2/100
2/10 plus 5/100. இது வந்து 25/100 எப்படி ஆச்சு? உங்களுக்கு டக்குன்னு பார்த்தது புரிஞ்சிருக்கும். ஸோ 25/100 இப்போ தானே சொன்னீங்க 2 டிஜிட் 2 ஜீரோ போட்டுக்கணும்னு சொல்லி. பட் லாஜிக் என்ன? எக்ஸ்பேன்ஷன் சொல்லும்போது அங்கே ஒரு ஸ்டெப் இடையில ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா இங்க 2/10 plus 5/100 அப்படிங்கிறது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 25/100 வரும். ஸோ கரெக்டான இங்க பாருங்க 2/10 அப்படிங்கிறது நீங்க எப்பயுமே ஒரு ஃபிராக்ஷனை ஆட் பண்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்போ டினாமினேட்டர் அதாவது பகுதி சமமா இருக்கோ, ரெண்டு ஃபிராக்ஷனுடைய பகுதி சமமா இருக்கோ, அப்ப மேல இருக்கிற நியூமரேட்டரை வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இங்க பகுதி சமமா இருக்கா? இல்ல. இங்க 100 இருக்கு, அங்க சரி இங்க 10 இருக்கு, அங்க 100 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? 100 10 மாத்துறது ஈஸியா இல்ல 10 100 மாத்துறது ஈஸியா? ஸோ 10 100 ஈஸியா மாத்திரலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 10 மல்டிப்ளை பண்ணலாம் மேலே கிளையும். அப்ப மேல 10 மல்டிப்ளை பண்ணினா 20, கீழே 10 மல்டிப்ளை பண்ணினா 100 plus 5/100. ஸோ என்ன ஆயிடும்? 20 பிளஸ் கீழே இப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கா? மேலே நியூமரேட்டர் ஆட் பண்ணீங்கன்னா 25/100. ஸோ இதுதான் இந்த இடத்துல அர்த்தம். ஏன் இங்க டைரக்டா இந்த ஸ்டெப் ஜம்ப் பண்ற ஸ்டெப் இதுதான். ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க என்ன வலிமையாயிட்டீங்க, மேக்ஸ் நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டெப் என்ன பண்ணிக்கலாம்? ஒமிட் பண்ணிட்டு டைரக்டா இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். அப்ப அந்த ஸ்டெப் நம்ம புரிஞ்சிருக்கணும். அந்த இடத்துல நம்ம வந்து நல்லா காலை வச்சிருக்கணும் ஆல்ரெடி. ஸோ அதனால அந்த இடத்துல காலை வைக்காம இன்னொரு ஸ்டெப் ஜம்ப் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கணும். ஸோ இந்த இடத்துல அந்த புரிதல் வந்து நமக்கு இருக்கணும். இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி நிறைய இருக்கு மேக்ஸ்ல. ஓகே, ஸோ அப்போ வந்து 125/100 அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்ப இந்த 100 அப்படிங்கிறது ஆக்சுவலி 1 அப்படிங்கிறது ஆக்சுவலி 100% முழு நம்பர், ஹோல் நம்பர். சார் இது எப்படி சார் நீங்க சொல்றீங்க? புரியுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஸ்டெப் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா? ஸ்டெப் படி எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1 இருக்கு இல்லைங்களா? ஸோ 1 கீழே எல்லா ஹோல் நம்பரு கீழேயும் என்ன ஒரு டினாமினேட்டர் இருக்கு? ஸோ இன்னும் சொல்ல போனா ஆல் நம்பர்ஸ் ஆர் ஃபிராக்ஷன் தான், ஆல் நம்பர்ஸ் ஆர் டெசிமல் தான். ஹோல் நம்பர் அப்படிங்கிறது வந்து நம்ம சும்மா சொல்லிக்கலாம் அவ்வளவுதான். இப்போ இந்த 1 அப்படிங்கிறத வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஃபிராக்ஷனாவும் எழுத முடியும், டெசிமலாவும் எழுத முடியும். கரெக்டா? எப்படி எழுதலாம்? ஸோ 1 அப்படின்னு சொன்னா இது பிளஸ் டெசிமலா எழுதுனா 1.0, ஃபிராக்ஷனா எழுதணும்னா 1/100. கரெக்டா? ஸோ நமக்கு தெரியும் இல்லையா? எவ்ரி ஹோல் நம்பர் ஹேஸ் 1 as டினாமினேட்டர். எல்லா நம்பரும் ஒரு லட்சம் ஒரு நம்பர் இருக்குன்னா அதன் கீழே வந்து 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. இப்போ 10 12 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 12 அப்படிங்கிறது ஃபிராக்ஷன் எழுதுனா எப்படி எழுதுனா 12/1. சார் 12 எப்படி சார் ஃபிராக்ஷனா எழுதுறது? லாஜிக்கே இல்லையாங்க சார்? அப்படிலாம் இல்லை. ஆல் த நம்பர்ஸ் ஆர் ஃபிராக்ஷன் தான். சரி, திரும்ப அதை பாருங்க. 12 எத்தனை 1 இருக்கும்? 12 ஒன்ஸ் இருக்கும். 12 இஸ் ஆன்சர் மறுபடியும். சரியா? ஸோ இதுதான் அங்க ஃபேக்ட். அப்போ எல்லா நம்பருக்கு கீழேயும் ஹோல் நம்பருக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தமா தான். அப்போ இங்க பாருங்க இந்த 100 அப்படிங்கிறது அந்த 1 அப்படிங்கிறது 1/1. ஸோ 1 வந்து நீங்க பர்சன்டேஜா மாத்தணும். இந்த 1/1 ஃபிராக்ஷனை பர்சன்டேஜா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 1 கீழே இருக்கிற டினாமினேட்டர் 1 வந்து 100 மாத்தணுமா? அப்போ 1 100 மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 100 மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ மேலே 100 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 100/100. ஸோ தட் இஸ் ஈக்குவல் என்ன ஆயிடும்? 100/100 அப்படின்னு ஆயிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் 100%. கீழே டினாமினேட்டர் 100, ஸோ மேலே இருக்கிற நம்பர் பர்சன்டேஜ். ஓகே, ஒருவேளை 2 இருந்தா 200%. ஓகே, ஸோ ஒன்று ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஃபிராக்ஷன் இல்லாமல் ஹோல் நம்பரா இருக்குது, கீழே ஹோல் அந்த ஃபிராக்ஷனுக்கு கீழே 1 இருக்குது அப்படின்னா அந்த ஹோல் நம்பர். அப்போ அந்த ஹோல் நம்பர் அப்படிங்கிறது டைரக்டா பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணும்போது சரியா? பிளஸ் அதாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கும்போது. ஓகேவா? ஸோ இங்க 25/100 அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த 1 அப்படிங்கிறது 100%, இந்த 25ங்கிறது 25%. அப்போ ஆல்மோஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 125% இஸ் த ஆன்சர். ஸோ எங்கிருந்து எங்க வந்துருக்கோம்? இந்த 1.25 அப்படிங்கறத வந்து எப்படி பர்சன்டேஜா மாத்தலாம் அப்படிங்கறத இங்க நான் சொல்லியிருக்கிறோம். சரியா? இந்த மாதிரி கொடுத்தா டக்குன்னு எழுதிடலாம். ஸோ இங்க பாருங்க இப்படி கொடுக்குறாங்க 1.02 என்ன 75.02 இப்படி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இப்போ நீங்க புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ 75 அப்படிங்கிறது ஹோல் நம்பர். அப்போ அது என்ன எழுதலாம்? 75 divided by 75 7/100. அப்போ 7500 பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இல்லையா? பிளஸ் 0.2ங்கிறது 2/100, 75/100, 2/100. ஸோ இங்க என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா ஈக்குவல் டு 7502%. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து
பர்சன்டேஜ் அண்ட் டெசிமல்ஸ். டெசிமல்ஸ் வந்து பர்சன்டேஜா மாத்துறது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இவ்வளவுதான் வந்து நம்ம நார்மலா பார்க்க வேண்டிய கன்வர்ஷன் சம்ஸ். இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் சம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம்னா என்ன பார்க்கலாம்? அப்ளிகேஷன் சம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ பாருங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எவால்வேட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்க, இப்போ அப்ளிகேஷன் சம்ஸ்னா என்ன மாதிரி இருக்கலாம்? அடிப்படையான ஒரு சம்ஸ் அப்படின்றதுனா இப்போ 20% ஆஃப் 45 கிலோமீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வரைக்கும் பார்த்ததுல கன்வர்ஷன். ஸோ கன்வர்ஷன் உங்களுக்கு குழப்பம் நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ராக்ஷன் கொடுத்து நம்ம இவ்வளவு டெப்தா பார்த்தாலும் நீங்க அந்த அடிப்படையான விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வித்தின் செகண்ட்ல வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடலாம். பெரிய டிஃபிகல்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஓகே. ஸோ அது வந்து ஈஸியா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வந்து அப்ளிகேஷன் சம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும்? 20% ஆஃப் 45 கிலோமீட்டர் அப்படின்னா, இப்போ நீங்க 45 கிலோமீட்டர் ஒரு 2 சம் மட்டும் பார்க்கலாம். ஒரு 45 கிலோமீட்டர் அப்படிங்கிற தூரத்தை நீங்க போறீங்க, நீங்க ரன்னிங்ல இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்கறாரு, எப்ப எவ்வளவு தூரம் போயிருக்கிறேன்னு கேட்டா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுவீங்க, 20% ஒரு 20% கம்ப்ளீட் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. அப்போ ஒரு டோட்டல் 45 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா 20% கம்ப்ளீட் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப எவ்வளவு தூரம் தான் போயிருக்கிறீங்க அப்போ உண்மையா அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்கணும் இல்லையா? சோ இப்ப இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஸ்டெப் புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். பட் சம்ஸ்ல வந்து ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 20% அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? 20 டிவைட் பை 100 அப்படின்னு எழுதலாமா? ஆஃப் அப்படிங்கிறது என்ன எழுதலாம்? மல்டிபிளிகேஷன் எழுதலாமா? ஆஃப் போர்ட் மாஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆஃப் எல்லாம் வரும்போது மல்டிபிளிகேஷன் அப்படிங்கிறது இன்ட்டு 45 கிலோமீட்டர். அது கிலோமீட்டராக இருந்துட்டு போகுது. இல்ல வந்து எக்ஸாக்டா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை மீட்டரா கூட கன்வெர்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சு நாளைக்கு கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ லேட்டஸ்ட் கிலோமீட்டராக இருந்துட்டு போகுது. இப்போ வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா 20 டிவைட் பை 100 இன்ட்டு 45. ஸோ இதுதான் இது. ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, 20 டிவைட் பை 100. ஸோ எப்பயுமே வந்து அந்த அடித்தல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இங்க வந்து போர்டர்ல ஈஸியா எழுதி கட்டலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 20 பை 100 ஒரு நம்பராகவும் இன்ட்டு போட்டுக்கிட்டு 45 அப்படிங்கிற ஒரு நம்பராகவும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 45 அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, அடிப்படையில வந்து மேக்ஸ் கொஞ்சம் புதுசா படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த 45 அப்படிங்கறத வந்து கீழே இருக்கிற நம்பரை நினைச்சுக்கிட்டு அடிச்சு அதாவது ரெடியூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? அடிச்சு எழுதவும்னு சொல்லுவோம்ல, மேலே ஒரு நம்பர் இன்ன வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணி காட்டணும். ஒரே நம்பரான அடிச்சு எழுதுறது அப்படின்னு வரும்போது 45 எழுதிடுவாங்க. அதாவது 20 பை 100 எழுதிட்டு இன்டூ 45 போட்டுருவாங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க, கரெக்டா நீங்க எழுத வரல இந்த நோட் பண்ணல. அப்படி வரும்போது இந்த 45 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 100 இருக்கு இல்லைங்களா? இந்த 45 வந்து 100ஐயும் 45 தான் நம்ம அடிக்கணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 20யும் 45 அடிச்சு விட்டுருவாங்க. ஸோ அது இந்த இடத்துலதான் நம்ம சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, எவ்ரி ஹோல் நம்பர் கீழே 1 வந்து டினாமினேட்டரா இருக்குது அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப நல்லா புரிஞ்சு பாருங்க, 20 டிவைட் பை 100 இன்ட்டு 45 டிவைட் பை 1. கரெக்டா? 20 டிவைட் பை 100 இன்ட்டு 45 டிவைட் பை 1. இப்ப நமக்கு என்ன தெரியும்? எப்பயுமே அடிச்சு எழுதுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா டினாமினேட்டரையும் டினாமினேட்டர்ல இருந்து ஒரு நம்பரையும் நியூமரேட்டர்ல இருந்து ஒரு நம்பரையும் தான் அடிச்சிடணும். டினாமினேட்டருக்கும் நியூமரேட்டருக்கும் அடிக்கக்கூடாது. ஸோ இதுக்கு முன்னாடி சம் வரைக்கும் நாங்க டிவைட் பண்ணி பார்த்து எழுதுங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இங்க வந்து அடிச்சு எழுதுங்கன்னு ஏன் சொல்றேன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இது இந்த இடத்துல அடிச்சு எழுதுறது அப்படிங்கிறது பர்சன்டேஜுக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது. அது நம்ம ஃபிராக்ஷன்லயே நீங்க படிச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து இங்க 20 பை 100 இன்ட்டு 45 பை 1 அப்படின்னு வரும்போது இப்ப நீங்க அடிக்கலாம். ஸோ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. 20 மேல 100 கீழே, 45 மேல 1 கீழே. அப்போ வந்து 20 அடிக்கிற மாதிரி 100 மேல கை வைக்கலாம். 45 அடிக்கிறதா இருந்தாலும் 100 மேல கை வைக்கலாம். சரியா? இப்ப நம்ம ரொம்ப சிம்பிளாவே பண்ணுவோம். 20ஐயும் 100ஐயும் மட்டுமே அடிப்போம். 20. ஸோ என்ன பண்ணலாம்? 4 5s are 20s. கீழே வந்து 25s are 100 இன்ட்டு 45 டிவைட் பை 1 அப்படியே இருக்கும். 1 by 1 அடிக்கலாம். 4 5 20, 25 100. ஓகே. இப்போ மறுபடியும் அடிக்கணும். எப்படி அடிக்கலாம்? 4ஐயும் 20ஐயும் மறுபடியும் அடிக்கலாம். 1 4 is 4, 5 4s are 20. ஒரு நாள் 4, 5 நாள் 20 இல்லைங்களா?
ஸோ இன்ட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து அங்கே டச்சே பண்ணல இன்ட்டு 45 டிவைட் பை 1 1/5 இன்ட்டு 45 டிவைட் பை 1. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 1 நல்லா பாருங்க. இங்க வந்து உங்களுக்கு வியூ பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபரெண்டா கொடுத்துருந்தா. ஸோ இங்க நல்லா பாருங்க 1/5 இன்ட்டு 45/5. ஸோ 5 கீழே இருக்கு, 45 வந்து மேல இருக்கு. ஸோ 1/5 இப்போ 5 கீழே இருக்கா. ஸோ அந்த 5 வந்து 1/5 is 5. ஸோ மேல இருக்கிற 45 5 டிவைட் பண்ணா 9 டிவைட் பை 5. 9 5s are 45. 1/5 is 5, 9 5s are 45. 1 5 5 9 5 45. அப்ப இப்ப என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி சொன்னா ஈக்குவல் டு 1 இன்ட்டு 9 டிவைட் பை 1 இன்ட்டு 1. சரி, டிவைட்களை கீழே இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 19 is 9 டிவைட் பை 1. தட் இஸ் ஈக்குவல் டு 9. அப்ப என்ன பண்ணிக்கிறீங்க 9 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கிறீங்க அப்படிங்கிறத இங்க அர்த்தம். இவ்வளோ ஸ்டெப்ஸ் இங்க தேவையே இல்லை. ரொம்ப சிம்பிளா நம்ம ஆரம்பத்திலே முடிச்சிருக்கலாம். அப்பயும் அதே தான் சொல்றேன், உங்களுக்கு எல்லா ஸ்டெப்பும் தெரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு சொல்லிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து 25% 20% ஆஃப் 40 கிலோமீட்டர் நீங்க 45 கிலோமீட்டர் போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 9 கிலோமீட்டர் போயிருக்கிறீங்க. இந்த மாதிரி சம் ஈஸியா கொடுத்தாங்கன்னா நம்ம இங்கேயே உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா ஆன்சரை சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? நல்லா பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. 20% ஆஃப் 45 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னா 100%னா இப்ப 20%னா ஒரு பார்ட் போயிருக்கிறாரு. அப்போ அவர் இன்னும் எத்தனை பார்ட் போகணும்? 100ல எத்தனை 20 இருக்குன்னு பாருங்க. 5 20s இருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணிக்கிறாரு 100 கிலோமீட்டர் போகணும்னு போக வேண்டிய இடத்துல அவர் 20 கிலோமீட்டர் தான் போயிருக்கிறாரு. தட் மீன்ஸ் 5 பார்ட்ல ஒரு பார்ட் தான் போயிருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதுக்கு தான் அர்த்தம். 100ல 40 அப்படின்னு சொன்னா 100 வேலை நீ செய்யணும், நீ 40 வேலையை முடிச்சிருக்கிற. 60% அப்படின்னா 100 வேலை இருக்கு, நீ 60 வேலையை முடிச்சிருக்கிற. இப்போ பாக்ஸ் இருக்கு, 100 பாக்ஸ் இருக்கு, 40 பாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா 40 பாக்ஸ் ஆட் ஆயிருக்கு, 100 பாக்ஸுக்கு 40 பாக்ஸ் ஆட் ஆயிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல அப்போ 100% போக வேண்டிய இடத்துல நீங்க 20 தான் போயிருக்கிறீங்க. அப்போ 5ல ஒரு பங்கு தான் போயிருக்கிறீங்க. அப்ப அந்த 45 அதே மாதிரி என்ன அர்த்தம்? 5ல ஒரு பங்கு தான் போயிருக்கிறீங்க. அப்போ 45 5ஆல நீங்க டிவைட் பண்ணுங்க, 9 கிலோமீட்டர்ஸ் வரும். அப்போ 5 20s are 100. அப்போ இங்க 5 9s are 45. அப்ப நீங்க இங்கே ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. ஸோ 9 கிலோமீட்டர் இஸ் த ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஈஸி சொல்லுங்க, நீங்க இங்கே விடலாம். எவ்வளவு ஸ்டெப்ஸ்லாம் தேவையே இல்லை. சரிங்களா? ஓகே, இன்னும் ஒரு சம் மட்டும் போடலாம். ஒரு சிம்பிளான சம்மாவே போடலாம். 50% ஆஃப் 281 282. இது ரொம்ப சிம்பிளா நம்ம போட்டலாம். என்ன சார் இது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா 50%. ஸோ 50னா என்ன அர்த்தம்? பாதி. 100ல பாதி 50. அப்ப 282ல பாதி என்னன்னா 141 கிலோமீட்டருக்கு பதிலாக நம்ம என்ன சொன்னோம் லிட்டர்னு வச்சுக்கலாம். இங்க 282 லிட்டர்ல 50% எவ்வளோ அப்படின்னு கேட்கறாங்கன்னா பாதி 141 லிட்டர். இதை சம்மா எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னா 50 டிவைட் பை 100 இன்ட்டு 282 கீழே 1 இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. சரியா? அடுத்த ஸ்டெப்ல 50 வந்து மேல இருந்தா 150 is 50, 250s are 100 இன்ட்டு 282 டிவைட் பை 1. அப்போ கீழே வந்து 2 இருக்கு, மேல 282 இருக்கு. ஸோ அடிச்சிங்கன்னு சொன்னா 1 இன்ட்டு 141 டிவைட் பை 1 இன்ட்டு 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 141. ஸோ இவ்வளோ ஸ்டெப் போடணும்லாம் இல்லை.